السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது, எது மாதிரியான வணக்கங்களை செய்ய வேண்டும், எது மாதிரியான வணக்கங்கள் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு திருமறை குர்ஆன் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள் மூலமாகவும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான். இப்படி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன வணக்க வழிபாடுகளை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்தால்தான் நாளை மறுமையில வெற்றி பெற முடியும். அந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத எந்த ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் அதை நாம் செய்தோம் என்று சொன்னால் அது நிராகரிக்கப்படும் என்பது இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் இன்றைய முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத பலவிதமான அனாச்சாரங்களை வணக்கம் என்ற பெயரில் ஒவ்வொரு மாசத்திலையும் செய்து வரக்கூடிய காட்சியை பார்க்கலாம். நீங்க முஹர்ரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா முஹர்ரத்தில் என்ன செய்வாங்க முஹர்ரம் மாதத்துல என்ன செய்வாங்க? ஹசனார் உஸ்ரார் மௌலூத் ஓதுவாங்க, அந்த பஞ்சா எடுப்பாங்க, நெருப்பு தீ மிதிப்பாங்க. இப்படி அந்த முஹர்ரம் மாசத்துல செய்யக்கூடிய காட்சியை பார்க்கலாம். ஆமா, அது இவங்களும் அதை அங்கீகரிப்பாங்க. இப்போ முஹர்ரம் மாசத்துல இது மாதிரி செய்வாங்க. சஃபர்ல என்ன செய்வாங்க? சஃபர் அது பீட மாதம், ஒடுக்கத்து புதன், கடைசி ஒரு புதன் இருக்கு, அது ஒடுக்கத்து புதன்ங்கிற பேர்ல அதுல ஒரு செய்வாங்க. அதே மாதிரி முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் என்ன செய்வாங்க? மௌலூத் ஓதுவாங்க. ரபியுல் அவ்வல்ல சுபஹான மௌலூது, ரசூலுல்லாஹ்க்கு மௌலூத் ஓதுறங்கிற பேர்ல. ரபியுல் ஆஹிர்ல என்ன ஓதுவாங்க? மொஹிதீன் மௌலூது. தொடர்ச்சியா ஃபர்ஸ்ட் 4 மாசம் பாருங்க. ஜமாத்துல் அவ்வல் ஜமாத்துல் ஆஹிர் இல்லாட்டாலும் அடுத்து ரஜபுல என்ன செய்வாங்க? மேராஜி, இப்ப மோச்சில மேராஜி கொண்டாடுவாங்க. மேராஜி நோம்பு நோட்பாங்க. மேராஜி இரவை கொண்டாடுறங்கிற பேர்ல விசேஷமான தொழுகையும் தொழுவாங்க. ஷாபான் இப்போ அடைஞ்சிருக்கமா இல்லையா? ஷாபான், இந்த இப்ப சபே பராத். இப்படி ஒவ்வொரு மாசத்துலயும் அதாவது எதுல மிச்சம் இல்லைங்கிற அடிப்படையில் எல்லா மாசத்துலயும் ஏதாவது ஒரு அனாச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப இந்த ஷாபான் மாசத்துல ஷபே பராத் அப்படின்னு என்ன செய்யறாங்க? இந்த பராத் இரவு என்று ஒன்று சொல்றாங்க. இந்த இரவுல இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க, அதாவது பிறையை பார்ப்பது தமிழகத்தில் அளவுதான் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா அதை தாண்டி பார்க்க கூடாது, அது பார்த்தா நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் எல்லாருமே இருக்கிறோம். ஆனா காஜி என்ன பண்ணிருக்காரு? இப்போ எங்க பார்த்ததாக? மாலேகான்லையா எங்க பார்த்திருக்கிறாங்க? எங்க? கடப்பா, ஆந்திரால. போனதரும் மாலேகான் பிரச்சனை வந்துச்சு. இப்ப கடப்பால ஆந்திரா பார்த்துருக்கிறதுனால நம்ம கொண்டாடிடலாம், சபே பராத் கொண்டாடிடலாம் சொல்லிட்டு வியாழன் வெள்ளி அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த 2 நாளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நமக்கு இப்ப வித்தியாசப்படும், என்ன செய்யும்? வித்தியாசப்படக்கூடிய நிலையில் தான் இருக்குது. அப்ப இந்த ஷபே பராத்தை இவங்க கொண்டாடுவதற்கு மார்க்கத்துல எங்கேயாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே ஆதாரம் கிடையாது. இந்த பராத் இரவு, இந்த இரவு என்பது ஒரு முபாரக்கான இரவு என்று இவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு மார்க்கத்துல எங்கேயுமே இல்லை, ஒரு இடத்துல கூட ஆதாரம் இல்லை. சில ஹதீஸ்கள் வருது, அது எல்லாமே பலவீனமான செய்திகளாக தான் இருக்குது. என்ன செய்வாங்க இந்த மாசத்துல, இந்த ஷாபான் மாசத்துல, இந்த ஷபே பராத் என்று சொல்லக்கூடிய இரவுல என்ன செய்வாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுங்க? என்னெல்லாம் செய்வாங்க? யாசின், எத்தனை யாசின்? 3 யாசின் ஓதுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? ரொட்டி சுடுவாங்க, அரிசி மாவு ரொட்டி சுடுவாங்க.
வேற என்ன செய்வாங்க? கபருக்கு போய் என்ன செய்வாங்க? மையவாடிக்கு போயிட்டு அங்க ஜியாரத்து பண்ணுவாங்க. அங்க விசேஷமான சில துவாக்கெல்லாம் செய்வாங்க. ரொட்டி சுட்டு தான் கபூர்லாம் கொண்டு போவாங்க. அதான் அநியாயமா போச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம். ஆனா நாமளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம காப்பாத்தி என்ன செஞ்சிருக்கிறான்? நேர் வழியை தந்து இது மாதிரியான அனாச்சாரத்திலிருந்து நம்மளை வந்து பாதுகாத்திருக்கிறான். இந்த மக்களுக்கும் அல்லாஹ் நேர் வழி கொடுக்கணும் இந்த வாசம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது மார்க்கத்துல ஒரு விஷயத்தை நாம் செய்வதாக இருந்தால் அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செய்யணும்? சொல்லி தந்திருக்கணும். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதும் சொல்லித்தராது எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் அது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இவங்க என்ன செய்வாங்க? இன்னொன்னு செய்வாங்க. நீங்க நோன்பை விட்டுட்டீங்க, நோன்பு நோட்பாங்க இல்லையா? பராத்து நோன்பு வைப்பாங்க. அதாவது இஸ்லாத்துல சொல்லித்தரப்பட்ட நோன்புகள் தெளிவா இருக்குது. அல்லாஹ் சொல்லி தந்த நோன்பு, அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த நோன்பு, ரமலான் மாதம் நோன்பு இப்படிதானே. அப்புறம் முஹர்ரம் மாசம் நோன்பு, வேற என்ன நோன்பு இருக்கு? அரஃபாவுடைய நோன்பு இருக்குது. ஷவ்வால் மாசத்துல அந்த 6 நோன்பு இருக்குது. அப்புறம் இது மாதிரியான நோன்புகள் நமக்கு தெளிவா சொல்லி தரப்பட்டிருக்கு. ஆனா பராத்து நோன்பு எங்கேயோ சொல்லப்பட்டிருக்கா? ரசூலுல்லாஹ் பராத்து நோன்பு இருக்குன்னு சொன்னாங்களா? மேராஜ் நோன்பு இருக்குன்னு சொன்னாங்களா? எங்கேயுமே இல்லை. ஆனா இவர்கள் என்ன செய்யறாங்க? இது வணக்கம் தானே, நோன்பு தானே, அல்லாஹ்வுக்காக தானே செய்யறோம் அப்படின்னு செய்யறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஷாபான் மாதத்தில் இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்களுக்கு மார்க்கத்துல எங்கேயுமே என்ன இல்லை, ஆதாரம் கிடையாது. அதாவது என்னெல்லாம் செய்வாங்க நீங்க பாத்தீங்கன்னா, பள்ளிவாசல் எல்லாம் ஜோடனை பண்ணிடுவாங்க. முதல்ல இங்கே இருக்க என்னன்னு தெரியல, ஆனா சென்னை போன்ற அந்த பகுதியிலெல்லாம் பள்ளிவாசல் என்ன செய்வாங்க? இரவு நேரத்துல நல்லா விளக்குகளால் அலங்கரிச்சு நல்ல அது ஒரு பெருநாள் மாதிரி இருக்கக்கூடிய நிலையில இருக்கும். அந்த இரவுல என்ன செய்வாங்க? நின்று வணங்குவாங்க. எத்தனை ரக்காத்து? சாதாரண ரக்காத்து இல்லை, அதிகமான ரக்காத்துகளை என்ன செய்வாங்க? நின்று வணங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி நோன்பு வைப்பாங்க, பராத் என்று சொல்லக்கூடிய நோன்பு. இந்த மாதிரி ரொட்டிலாம் சுட்டி என்ன செய்வாங்க? அதை வந்து பரிமாறுவாங்க. 3 யாசின் ஓதுவாங்க. இந்த 3 யாசின் வந்து ஒவ்வொரு யாசினும் ஒவ்வொரு விஷயத்துக்காக ஓதுவாங்க. அதே மாதிரி 3 விதமான ஒரு பிரார்த்தனை செய்வாங்க, 3 விதமான துவா செய்வாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, உணவு விஸ்தீரணம் அடைகிறதுக்கு துவா, நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு துவா, எல்லா விதமான துன்பங்களை விட்டு நீங்கி இருப்பதற்கு அப்படி ஒரு துவா செய்வாங்க. இந்த 3 யாசின் ஸ்பெஷலா ஓதுறாங்களே இல்லையா? இந்த 3 யாசின் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, முதல் யாசின் வந்து எதுக்குன்னா, முதல் யாசின் வந்து பாவ மன்னிப்புக்காக ஓதுவாங்க. ஃபர்ஸ்ட் யாசின் பாவ மன்னிப்புக்காக. 2வது யாசின் யாருக்கு? கபராளிகளுக்காக ஹதியா. குரானை வந்து ஏன்னா யாசின் தானே எல்லாத்துக்குமே ஓதுறது. இந்த யாசின் தான் மௌலூதுக்கும் ஓதுவாங்க, கடத்தரப்புக்கும் அதான் ஓதுவாங்க, மௌத்தான வீட்லயும் அதான் ஓதுவாங்க, எல்லாத்துக்குமே யாசினை தான் ஓதுவாங்க. அப்ப அது மாதிரி இந்த பராத் இரவுல என்ன செய்யறாங்க? யாசினை 3 ஓதுறாங்க. 3 யாசின் எதுக்கு? 1 பாவ மன்னிப்புக்காக, 2வது யாசின் கபராளிகளுக்கு ஹதியாவுக்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும், 3வது யாசின் வந்து பரக்கத்து கிடைக்க. இப்படி என்ன செய்யறாங்க? இந்த 3 யாசினையும் ஓதக்கூடிய நிலையை பார்க்கிறோம், நின்று வணங்கக்கூடிய நிலையும் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஆதாரம் இருக்கு. இவங்க என்ன செய்யறாங்க? ஆதாரத்தை சொல்றாங்க. அந்த ஆதாரத்தை நான் அப்படியே வாசிக்கிறேன். ஆனா அந்த ஹதீஸ் வந்து அதனுடைய நிலை என்ன என்பதை அந்த ஹதீஸை தொகுத்த இமாம்கள் என்ன செய்யறாங்க? நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி 1388வது செய்தி, 1378வது செய்தி, 2 செய்தியில வருது. இப்னு மாஜால என்ன வருதுல? ஷாபான் மாதத்தில் பாதி இரவு வந்து விட்டால் அதில் நீங்கள் நின்று வணங்குங்கள், அந்த பகலில் நோன்பு பிடியுங்கள், அந்த இரவில் இறைவன் வானத்தில் இறங்கி வந்து பாவ மன்னிப்பு தேடுவர் உண்டா? நான் அவர்களின் பாவங்களை மன்னிக்கிறேன். சோதனைக்கு ஆளானவர்கள் யாராவது உண்டா? அவருடைய துன்பங்களை நான் போக்குகிறேன். என்னிடம் யாராவது கேட்கக்கூடியவர்கள் உண்டா? நான் அவர்களுக்கு உணவளிக்கிறேன் என்று காலை வரை கூறிக்கொண்டே இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் பார்த்தா ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்ல. அப்ப இதுக்கு என்ன சொல்றாங்க? இது இட்டுக்கட்டப்பட்ட ஒன்றாகும். இதன் அறிவிப்பாளர் தொடர்ல இப்னு அபி சப்ரா என்பவர் இடம்பெறுகிறார். இவர் ஹதீஸ்களை இட்டுக்கட்டக்கூடியவர். இந்த இப்னு அபி சபிரா என்பவர் யாரு? ஹதீஸ்களை இட்டுக்கட்டக்கூடியவர். அதனால் இந்த ஹதீஸ் என்ன ஆதாரம் கிடையாது. இந்த செய்தி எங்க வருது பாத்தீங்கன்னா, இந்த செய்தி அதாவது பராத் இரவுல அல்லாஹ் வானத்துல இறங்குறானா, முதல் வானத்துல இறங்கி இந்த மாதிரி கேள்வி கேட்கிறானா. இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் இறங்குறான் தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு செய்தி இருக்குல்ல. இரவு நேரம் தஹஜ்ஜத் தொழுறோமா இல்லையா? அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்? முதல் வானத்துல இறங்கி
அல்லாஹ் கேட்கிறான், பாவ மன்னிப்பு கேட்ப யாரா இருக்கீங்களா, நான் உங்களை மன்னிக்கிறேன், என்கிட்ட யாராவது துவா செய்யக்கூடிய இருக்கீங்க, உங்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று இப்படி ஒவ்வொரு நாளும் தான் நடக்குது. அந்த ஹதீஸை இது முயற்சி பண்றாங்க. பராத் இரவுக்கு வலு சேர்க்கும் முகமாக அவர் இட்டுக்கட்டு இருக்கிறாரு, இந்த செய்தியை இட்டுக்கட்டுப்பட்ட செய்தியை எடுத்து இதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நிறைய ஹதீஸ் இருக்கு, எல்லாமே பலவீனமான செய்தி தான். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி ஒண்ணு இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற மாதிரி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் இரவு படுக்கையில் நபி அவர்கள் காணாமல் வெளியே தேடி அவங்க போறாங்க. ரசூலுல்லாஹ் திடீர்னு காணோம். உடனே ஆயிஷா என்ன செய்றாங்க, வெளியே போய் பார்க்கறாங்க. அப்போதே ரசூலுல்லாஹ் பக்கி என்ற இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். ஷாபான் மாதம் 15ஆம் இரவில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி கல்ஃப் கோத்திரத்தின் ஆட்டு ரோமத்தின் எண்ணிக்கை அளவுக்கு பாவங்களை மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ஒரு செய்தி எதுல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா திர்மிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்பர் எத்தனை? 739 670. இந்த ஹதீஸ் என்னது பார்க்கிறோம், இது ஆதாரபூர்வமானது இல்ல. ஏன்? இதனுடைய அறிவிப்பாளர் தொடர்ல யஹ்யா பின் அபி கசீர் என்பவர் உர்வாவிடமிருந்து எதையும் கேட்கவில்லை. அதே போன்று ஹஜ்ஜாஜ் பின் அர்தாத் என்பவர் யஹ்யா பின் அபி கசீரிடமிருந்து எதையும் செவியுறவில்லை என்று இமாம் புகாரி என்ன செய்யறாங்க, இந்த கருத்தை சொல்லி காட்டுறாங்க. அதனால இந்த செய்தி என்ன இல்ல, ஆதாரபூர்வமானது இல்லை என்பதை திருமதி இமாம் என்ன செய்றாங்க, இந்த ஹதீஸ பதிவு செய்து திருமதி இமாமும் சொல்றாங்க, புகாரி இமாமும் சொல்றாங்க. அப்ப நாம என்ன பார்க்கிறோம், இது பிரதானமான ரெண்டு ஆதாரம், இவங்க வைக்கக்கூடிய ரெண்டு ஆதாரம். இன்னும் நிறைய ஹதீஸ் வருது, எல்லாமே என்னதான், எல்லாமே பலவீனமானதுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் பின்பற்றக்கூடிய மதுஹப் இருக்கா இல்லையா, இந்த மதுஹப் கூட என்ன செய்யல, இந்த பராத் இரவை ஆதரிக்கலங்க. இந்த ஷாபான் மாசத்துல செய்யக்கூடிய இந்த அமல்களை ஒரு காலம் மதுஹப் எந்த மதுஹபுமே ஆதரிக்கல. ஆனா இவங்க மதுஹபை பின்பற்றுறாங்க. உண்மையிலேயே இவங்க மதுஹபை பின்பற்றுவதா இருந்தா இந்த ஷாபான் இரவுல என்ன செய்யக்கூடாது, பராத் இரவை கொண்டாடக்கூடாது, ஒரு நிலையத்தை ஏற்படுத்தணும். ஆனா அதை அவங்க சில புறந்தள்ளி விட்டு இது மாதிரியான இட்டுக்கட்டப்பட்ட ஆதாரம் இல்லாத ஹதீஸ்களை பின்பற்றக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது முதலாவது செய்தி. இரண்டாவது, இந்த முபாரக்கான இரவுன்னு சொல்றாங்களே இல்லையா, இதை இந்த ஷாபா பராத் இரவு என்பது முபாரக்கான இரவு. உண்மையிலேயே முபாரக்கான இரவு என்ன தெரியுமா, ஒரே ஒரு இரவு தாங்க. இந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு மட்டும்தான், அதுதான் முபாரக்கான இரவு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த பராத் இரவு தான் முபாரக்கான இரவு என்று எங்கேயுமே சொல்லி தரல. எப்படி நாம சொல்றோம், இதை நாமளா கூட சொல்லல, அல்லாஹ் என்ன செய்றான், தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 44வது அத்தியாயம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் பேசுகிறான் பாருங்க. ஒல் கிதாபில் முபீன், தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக, இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்திரீன், பாக்கியம் நிறைந்த ஒரு இரவில் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம், நாம் எச்சரிக்கை செய்வராக இருக்கிறோம். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு உம்ரின் ஹக்கீம், அதில் தான் உறுதி செய்யப்பட்ட ஒவ்வொரு செயல் திட்டமும் பிரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் நினைக்கிறான். குர்ஆன் இறங்கிய அந்த இரவைத்தான் முபாரக்கான பாக்கியம் நிறைந்த இரவு என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். இதற்கு இன்னும் தெளிவா நீங்க விளங்கிக்கணும் சொன்னா, சூரா கத்ர்ங்கிற அத்தியாயத்துல முதல் வசனத்துல பேசுறான். என்ன வசனம்? இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், மகத்துவமிக்க இரவில் இந்த குர்ஆனை நாம் என்ன செஞ்சோம், இறக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்னும் சொல்வதாக இருந்தால் 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில்தான் மக்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழி மற்றும் உண்மை பொய்யை பிரித்து காட்டக்கூடிய தெளிவான சான்றுகளை கொண்டதாக குர்ஆனை நாம் இறக்கினோம். அந்த மாசத்துல தான் குர்ஆனை நாம் மறக்கணும்ங்கிறோம். அப்ப குர்ஆன் இறங்கிய மாசம் தான் என்னது, அந்த இரவு தான் முபாரக்கான இரவை தவிர இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஷாபான் பிறை 15 16 சொல்றாங்க இல்லையா, இது என்ன இல்ல, முபாரக்கான இரவு இல்லை என்பதை மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த யாசின் சூரா ஓதுறாங்களே, 3 யாசின் சூரா, இந்த யாசின் சூறாவை உண்மையிலேயே ஒருத்தன் தமிழ்ல படிச்சாவீங்களே கண்டிப்பா இந்த நிலையிலிருந்து மாறுவான். ஏன் தெரியுமா, யாசின்ல அவ்வளவு ஏராளமான முக்கியமான செய்திகள் சொல்லி காட்டான். இன்னும் குறிப்பா சொல்வதாக இருந்தால் இந்த யாசின்ல தான் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை நாம் உயிரோடு இருப்பவருக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியதா ஆக்கி இருக்கிறாங்க அல்லாஹ் குர்ஆன்ல. அதே அந்த அத்தியாயத்திலேயே
ஆனா என்ன பண்றாங்க, இறந்து போனவங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஹதியாவை அனுப்பக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்ப இதுவும் மார்க்கத்துக்கு முரணா இருக்குது. அப்ப ரொட்டி சுடுறது, கொலக்கட்டை சுடுறது, இதுல என்ன இல்ல, மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, இந்த மார்க்கத்துல, நம்முடைய இந்த மார்க்கத்தினுடைய விவகாரத்துல அதில் இல்லாததை புதிதாக யார் உருவாக்குகிறார்களோ அந்த புதுமையான காரியம் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும். நான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நமது அனுமதி இல்லாமல் ஒரு அமலை செய்தால் அது கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எச்சரிக்கையா செய்திருக்கிறார்கள். அது முஸ்லிம்ல 3243 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது மார்க்கத்துல ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ் சொல்லியிருக்கணும், இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத எந்த காரியமாக இருந்தாலும் அது நிராகரிக்கப்படும் என்பதை மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நன்மைதானே அப்படின்னு சொல்லுவாங்க, நன்மைதானே, நின்று வணங்குறது தானே, நோன்பு தானே அப்படிங்கிறாங்க. எதுவா இருந்தாலும் அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அல்லாஹ்வுக்கு நீங்களே சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படி கேட்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்களே அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? இந்த விஷயம்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் விளங்கி மார்க்கத்தில் நாம் ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தால் அது அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத எந்த ஒரு காரியத்தையும் நாம செய்யக்கூடாது என்பதை மிக தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அன்புக்குரியவர்களே, இறுதியா ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். அப்ப அதாவது இந்த மார்க்கம் இருக்கா இல்லையா, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அவனுக்கு சொந்தமான மார்க்கம். அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த மார்க்கம் அவனுக்குரியது. இந்த மார்க்கத்துல சொல்லுவது, கூட்டுவது, குறைப்பது எல்லாம் அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது. நபிக்கு கூட கிடையாதுங்க. நபி கூட என்ன இல்ல, இந்த மார்க்கத்துல உன்னை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் நபிக்கு கூட அதிகாரம் இல்லை. அதுதான் அல்லாஹ் சூரா ஹாக்கால சொல்லி காட்டுவான். இந்த நபி நாம் சொல்லக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கூட்டி சொன்னாலோ கொஞ்சம் குறைச்சி சொன்னாலோ இவரை நாம் என்ன செஞ்சிருப்போம், என்னுடைய வலது கையால் நான் தண்டிச்சிருப்பேன், இவருடைய நாடி நரம்ப நான் துண்டிச்சிருப்பேன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரை பார்த்து? ரசூலுல்லாஹ் பார்த்து. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்களா? அப்படி செய்யக்கூடிய மனிதர் இல்ல. ரசூலுல்லாஹ் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்கன்னா இதான் நிலை. நபிக்கே இந்த நிலைன்னு சொன்னா சாதாரண மனிதராக இருக்கக்கூடிய நீங்க மார்க்கத்துல கூட்டுனா குறைச்சா என்ன நிலை ஏற்படும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் விட்டு காட்டுறான். ரசூலுல்லாஹ்க்கு ஒரு துவா ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு துவாவை சஹாபாக்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன துவா? இரவு நேரத்துல கடைசியா தூக்கக்கூடிய நேரத்துல கடைசி வார்த்தையாக ஒரு துவாவை நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்ன துவான்னு சொன்னா, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வ வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக்க வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக்க وفوضت امر اليك والجأت الظهر اليك رغبة ورهبة اليك لا ملجأ ولا منجا منك الا اليك اللهم آمنت بكتابك الذي انزلت ونبيك الذي ارسلت ஒரு துவா. இந்த துவாவை ரசூலுல்லாஹ் ஒரு நபருக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நபி தோழருக்கு அவர் மனப்பாடம் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. இப்படி சொல்லும் பொழுது கடைசியில ஒரு வார்த்தை என்ன செய்றாரு, சற்று மாத்துறாரு. ஓ நபிக்கல்லதி அர்சல்தவ ஓ ரசூலிக்கல்லதி அர்சல்தன்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ்ட்ட அந்த துவா ஒப்பிச்சிட்டே வராரு. ரசூலுல்லாஹ் கேட்டுட்டே இருக்கிறாங்க. கடைசியில ஒரு வார்த்தையை மாத்துறாரு. ரசூலுல்லாஹ் நபிக்கல்லதின்னு சொல்லி கொடுத்தாங்க. இவர் என்ன பண்றாரு, ஒரு ரசூலிக்கல்லதின்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் ஷார்ப்பா நிப்பாட்டுறாங்க. நில்லு அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கிறாங்க, ஒரு ரசூலிக்கல்லதி அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்லி தந்தேன், ஒரு நபிக்கல்லதின்னு சொல்லி தந்தனா இல்லையா, அதைத்தான் நீ சொல்லணும். ரசூலுல்லாஹ் கேட்கிறான், ரசூலும் நபி ஒண்ணுதானே, ரசூலும் நபி ஒண்ணுதானே அப்படிங்கிறான். நம்ம சொல்லி தந்த ஒரு சின்ன வார்த்தை கூட மாத்திரத்துக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை என்பதை இந்த செய்தியின் மூலமாக தெரிந்து கொள்ளும் என்று சொன்னால் என்னென்ன அனாச்சாரத்தை செய்யறாங்க பாருங்க மார்க்கம் என்ற பேர்ல. இதெல்லாம் நாளை மறுமையில் ஒரு கால நன்மையை பெற்றுத்தராது என்பதை விளங்கி இந்த பராத் இரவு கொண்டாடக்கூடிய விஷயத்திலிருந்து முஸ்லிம் சமுதாயம் மிக தெளிவாக இருந்து இதை விட்டு அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன வணக்க வழிபாடுகளை நாம் சரிவர செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். அதை செய்து நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக இருக்கணும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி